Hi buddies and வணக்கம் மக்களே. ஸோ நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நிறையா வந்து புக் ரிவ்யூஸ் அண்ட் புக் சம்மரிஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். நான் படித்த புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். கீ டேக்அவேஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். பட் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிற விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கும்போது நல்லா இருந்திருக்கும், நீங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படியே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் சஸ்டெயின் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ்லையும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறது வந்து ஓஷோ அவர்கள் சொல்லிய 112 மெடிடேஷன் டெக்னிக்ஸ். ஓஷோ சொன்னார்ன்றதை விட உலகத்தில் இருக்கிற மொத்தமே வந்து 112 மெடிடேஷன் டெக்னிக்ஸ் தான் இருக்குது. இதை தாண்டி உலகத்தில் எதுவுமே இல்லை. மெடிடேஷன்னா இவ்வளோ தான். ஸோ அது வந்து வேற ஒரு லாங்குவேஜில் இருந்தனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் இந்த புக் அவரோட ஸ்பீச்லேருந்து கன்வெர்ட் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய புக்கு. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவ். அதாவது ஒரு மெடிடேஷனை எப்படி பண்ணணும் ப்ராப்பராக, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி எல்லாமே வந்து சொல்லி ப்ராப்பராக எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் இது. ஸோ அந்த புக்கு நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ். The Book of Secrets 112 Meditations to Discover the Mystery Within. ஸோ இது ஏன் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு எசென்சியல் அப்படின்னா, போன ஜென்ரேஷனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், இந்த மாதிரி நிறைய ட்ரபிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எதை நோக்கி போகுது அப்படின்னா ஃபுல்லாக மொபைல் ஃபோன் ஜென்ரேஷன். அண்ட் நம்ம எல்லாருமே வந்து வி ஆர் ஆல் அடிக்டட் டு ட்ரெண்ட்ஸ் இல்லையா? ஒரு ட்ரெண்ட் என்னவோ அதுக்கு தான் அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, டிப்ரெஷன், நிறைய வந்து நியூஸ்லாம் பார்க்குறோம். லாக்டவுன் எல்லோரும் 4 சவத்துக்குள்ளேயே இருக்கும். இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் திஸ் கை ஓஷோ. ஸோ என்ன சொல்கிறாரு இந்த புக்கில், ஒவ்வொரு மெடிடேஷன் டெக்னிக்காக நான் வந்து ஃப்ரீயாகவே சொல்லி தரப்போகிறேன். ஏன் ஃப்ரீன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ மெடிடேஷன் கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு மெடிடேஷன் சென்டர்கிட்டயோ இல்லை ஒரு குருக்கிட்டே போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 to 1,00,000. ஸோ அவ்வளோலாம் வந்து பாக்கெட் மணி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து சராசரியாக இருக்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி லெட் தம் லைக் மெடிடேஷனாக என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மெடிடேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ்னஸ்னு 2 ஃபீல்டு இருக்குது. ஒன்று நம்மளை உணர்றது, நம்மளை உணராமல் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருப்போம். தூங்கும்போது நம்ம மோஸ்ட்லி அன்கான்சியஸாக தான் இருப்போம். இது ரெண்டுமே இல்லாத ஒரு ஸ்டேட் தான் வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லும்போது உங்களோட மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்லேயே வந்து அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் சுவிட்ச் ஆன் யுவர் ஃபெமினைன் திங். அதாவது இப்போ நான் ஒரு ஆண் அப்படின்னாலும் எனக்குள்ள ஒரு பார்ட் ஃபெமினைன் இருக்கும். 1 part உமன் 1 part மேன் தான். நான் கம்ப்ளீட்டாக யாருமே வந்து 1 part ஃபுல் உமன் கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அது வந்து ஓஷோவோட பேசிக் பிரின்சிபல். அதுதான். நம்ம வந்து சின்ன வயசில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து யாரோ டீச்சர் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் அழுதுட்டேன் அப்படின்னா என்ன ஆம்பளை பையன் நீ அழற, காலில் முள்ளு குத்திருச்சு அப்படின்னா அழுதா நீ என்ன ஆம்பளை பையன் அழற, ஆம்பளை பையன் இதுக்கெல்லாம் அழலாமா? ஸோ இப்படிங்கிற மாதிரி சொசைட்டி வந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு ஆம்பளை பையனா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி செட் பண்ணுறோம். அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அழுக வந்து அழுது தான் ஆகணும். நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபெமினைன் கேரக்டர் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது அழுகுன்றது சும்மா பேசிக் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பட் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இப்போ ஆண்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஃபெமினைன் கேரக்டர் இருக்கும். ஜஸ்ட் எம்ப்ரேஸ் இட். அது வந்து பெருமையாக நினைங்க அப்படிங்கிறது தான் ஓஷோ சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் சொல்லித்தர விஷயத்தை கற்றுக்கிற மைண்ட் எப்படி இருக்கணும்னா, இட் சுட் பி அ ஃபெமினைன் மைண்ட். அதாவது ரிசெப்டிவ் மைண்டாக இருக்கும். அதாவது மேல் வந்து டோனார், ஃபீமேல் மைண்ட் வந்து ரிசெப்டிவ் மைண்ட். இது எப்படி பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போது நம்மலாம் உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா ஒரு தாய் வந்து ரிசெப்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போமை வாங்கி ரிசெப்டிவாக இருந்து அதுலேருந்து ஒரு உயிர் பிறந்திருக்கு. அதுதான் நம்ம. ஓகேவா? ஸோ ரிசெப்டிவ் மைண்ட் கிவ்ஸ் பர்த் டு சம்திங் நியூ இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லும் போது நீங்கள் ரிசெப்டிவ் மைண்டாக இருக்கணும். ரிசெப்டிவ் மைண்டாக கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையும் மறந்துட்டு இதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தான் வந்து லைக் யுவர் கம்ப்ளீட்லி ரிசெப்டிவ் அப்படிங்கிறது சொல்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. ரிசெப்டிவாக நீங்கள் இருந்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்டேருந்து ஒரு புதிய மனிதன் பிறப்பான். எப்படி வந்து ஒரு ரிசெப்டிவ் ஃபீமேல் கிட்டேருந்து ஒரு குழந்தை பிறந்து இந்த உலகத்துக்குள்ளே வருதோ அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிற விஷயம் உங்களை வந்து ஷேப் பண்ணும், வேறு ஒரு பர்சனாக மாற்றும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ஓஷோ வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த புக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, சிவன் வந்து பார்வதி கிட்ட சொல்கிற மாதிரியானதான் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா? சிவன் பார்வதி. ஏன்னா நம்ம வந்து அர்த்தநாதீஸ்வரர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவன் பாதி, பார்வதி பாதி. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். 1 part மேன் 1 part உமன். இது வந்து எப்படி சொல்கிறது, மாதொரு பாகன்னு ஒரு புக்கு கூட பெருமாள் முருகன் எழுதியிருப்பார். டைம் கிடச்சதுன்னா அந்த புக்கும் போய் படிங்க. ஸோ அதுவும் வந்து மாதொரு பாகன்னா சிவனில் வந்து ஆண் பாதி பெண் பாதி அப்படிங்கிறது தான். ஸோ பார்வதிக்கு சிவன் சொல்கிறாரு. இது பேர் வந்து விஞ்ஞான பைரவ தந்திரா அப்படிங்கிறாங்க. இந்த புக்கை நீங்கள் சர்ச் பண்ணி ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னாலும் விஞ்ஞான பைரவ தந்திரானா என்னன்னு சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். விஞ்ஞான பைரவா அப்படின்னா வந்து சிவன்,
தந்திரா அப்படின்னா வந்து டெக்னிக்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து விஞ்ஞான பைரவ தந்திரா. இட்ஸ் நாட் ஃபிலாசபி. ஈவன் தோ ஓஷோ வந்து நிறைய இடத்துல ஃபிலாசபி பேசினாலும் இது ஃபிலாசபிலாம் கிடையாது. இந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஆரிஜினான ஒரு விஷயம். ஆனால் இந்தியன்ஸாக இருந்து நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து ஐ எம் ப்ரவுட் டு பி அன் இந்தியன்லாம் போடுறோம். ஸோ பட் நம்மளோட பாஸ்டில் கல்ச்சரில் இருந்த சில விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படின்னா லைக் வி ஷுட் பி அஷேம்டு டு கால் அவர் செல்ஸ் இந்தியன்ஸ். ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம இந்தியாவில் தான் இருந்திருக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு ஒர்க். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, மெடிடேஷன் டெக்னிக்ஸ் நடிச்சிங்கன்னா எவ்வளோ பேர் காப்பி அடிச்சிருப்பாங்க. எவ்ரி திங் இஸ் காப்பீட் ஃப்ரம் திஸ் கை ஓஷோ அப்படிங்கிறவர் தான் வந்து லைக் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. இதுலேருந்து தான் நிறையா குருஸ் வந்து காப்பியும் அடிக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பேசிக்காக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க மைண்ட் வந்து ரிசெப்டிவாக இருக்கணும். அண்ட் சிவன் வந்து பார்வதிக்கு சொல்கிற மாதிரி, என்னடா சிவன் பார்வதினா ஹிந்துவிசமா, இது கம்ப்ளீட்டாக ஹிந்துஸ்க்கான புக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டு மெடிடேட் நீங்கள் வந்து ஹிந்துவாக தான் இருக்கணும், கிறிஸ்டியனாக தான் இருக்கணும், முஸ்லீமாக தான் இருக்கணும், புத்திஸ்ட்டாக இருக்கணும், இல்லை ஜெயினாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது. ஒரு மனுஷன் நீங்கள் அவ்வளோதான். ஸோ மெடிடேஷன் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹிந்துவாக தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இது ஹிந்துவிசமில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் எக்ஸிஸ்ட். இது நீங்கள் பண்ணிங்கன்னா யார் வேணால் உணரலாம், இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் யுவர் ரிலீஜன்றது நம்ம உருவாக்கின ஒரு விஷயம் தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. ஸோ சிவன் பார்வதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. எந்த ரிலீஜனாக இருந்தாலும் பி ரெடி டு அக்செப்ட் த ப்ராசஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு டெல் யூ கைஸ் த ஃபஸ்ட்டு மெடிடேஷன் டெக்னிக். ஓகேவா? 112 மெடிடேஷனில் பேசிக்கான ஃபஸ்ட்டு மெடிடேஷன் டெக்னிக் அது என்ன அப்படிங்கிறதுனா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறோம். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் யோசிங்க. அதாவது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா ரெகுலராக. அப்படி இதை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டேன். அதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா வந்து நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், நடக்கிறேன், ஓடுறேன், இந்த மாதிரி எவ்வளோ ஆன்சர்ஸ் வந்துச்சு. ஆனால் அந்த பேசிக் ஆன்சர் வரல. ஸோ நீங்களும் யோசிங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ரீதிங். அதாவது பிறக்கும் போது நம்ம ப்ரீத் பண்ணுறோம், சாகும்போது சாகிற வரைக்கும் ப்ரீத் பண்ணுறோம். ப்ரீத் நின்றுச்சுன்னா, நம்ம மூச்சு நின்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து உயிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ப்ரீத்திங் இஸ் வாட் டிஃபைன்ஸ் அவர் லைஃப். ஓகேவா? ஸோ அப்போ ஆனால் அந்த ப்ரீத்திங்க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் யோசிக்கணும். ஏன்னா நம்ம கேட்கும் போதே வந்து ப்ரீத்திங் ஒன்று பண்ணுறோமான்றதே வந்து நம்ம ஐடியாவில் வரல. படுக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது இதை பற்றி தான் யோசிக்கிறோம். ஆனால் ப்ரீத்திங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது ப்ரீத்தை வந்து மூச்சை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு மெடிடேஷன் டெக்னிக். அதாவது இப்போது மூச்சு விடுறீங்க, அதாவது மூச்சு இழுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு காற்றை இப்படி இழுக்கிறீங்களா, இழுத்துட்டு திருப்பி மூச்சை விடுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும் பாருங்களா, அப்சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 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 ஃபன்னியெல்லாம் எடுத்துக்க வேணாம். இது சீரியஸாக ஆன் சீரியஸ் நோட் யூ ஜஸ்ட் அப்சர்வ். ஓகேவா? அடுத்து மூச்சு விடுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் வந்துச்சா, அதுக்கடுத்து மூச்சு விட்டதுக்கப்புறம் திருப்பி மூச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் வருதா? ஸோ அந்த கேப்போட ஒரு எசன்ஸை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி ஒரு கேப் இருக்குன்றத நீங்கள் ஃபாலோ பண்ணி உணர்ந்துட்டிங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் டெக்னிக். இதை திஸ் டெக்னிக் இஸ் கால்டு புத்திஸ்ட் டெக்னிக். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி ஞானம் அடைந்த ஒருவர் தான் புத்தர். ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட்டு. புத்தர், நம்ம வந்து புத்திசம் எவ்வளவோ பேசுகிறோம். நீங்கள் இந்த ஒரு பேசிக் மெடிடேஷன் டெக்னிக்கை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி அ புத்தா, அனதர் புத்தா. நீங்கள் வந்து என்லைட்டன்டு புத்தா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ப்ரீத் அப்சர்வ் பண்ணி தான் வந்து புத்தர் வந்து என்லைட்மெண்ட் அடைஞ்சார். ஸோ அந்த கதையும் வந்து அப்படியே இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, புத்தர் வந்து பயங்கர ரிச், பயங்கர ராயல். நீங்கள் வந்து எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஹவு டு பிகம் ரிச், நான் அப்படி பணக்காரனாக வருது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் யூ மஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் பேசிக் கொஸ்டின். அதாவது பணக்காரன் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கானான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் புத்தர் தான். அவர் இல்லாத பணமே கிடையாது. ஆனாலும் இதெல்லாம் வேணாம், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் அடையணும்னு சொல்லி அவர் போய் ட்ரை பண்ணதான் வந்து இந்த என்லைட்மெண்ட்டுக்காக இந்த தியான முறை தான் பண்ணார். ஆனால் புத்தர் சொல்கிற பேசிக்கான விஷயம் என்னென்னா, யூ ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரெத். அதுதான் சொல்கிறார். உங்கள் மூச்சை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அதாவது இப்போது மூச்சு இழுக்கிறது, மூச்சை விடுறது, இதை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கனாலே அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் புத்தர் வந்து நான் ஞானம் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 29 வயசில் போய் 35 வயசு வரைக்கும் அவருக்கு வந்து அடைய முடியல. ஞானம் அடையணும் அப்படிங்கிற ஒரு டிசைரே அவர் விட்டதுனால தான் அவருக்கு வந்து அந்த ஞானம் என்லைட்மெண்ட் வந்தது அப்படின்றது வந்து ஒரு கதை இருக்குது. ஸோ இட்ஸ் அ புத்திஸ்ட் டெக்னிக். அதனால் வந்து நிறைய கான்ட்ரவர்சியும் இருக்குது. அதாவது இது புத்தர் ஃபஸ்ட்டு பண்ணதுனால வந்து திஸ் டெக்னிக் பிலாங்ஸ் டு புத்திசம் அப்படிங்கிற மாதிரியும், ஹிந்துஸ் வந்து அதுக்கடுத்து இல்லை இந்த சிவன் பார்வதி சொன்ன கதை இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. பட் திஸ் டெக்னிக்கை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலமாக சக்ஸஸ் அடைஞ்சவர் புத்தர் தான். அந்த என்லைட்மெண்ட் இப்போ நான் சொன்ன அந்த கதை. ஸோ நீங்கள் இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு ப்ரீத் இன் பண்ணும்போது அந்த ப்ரீத் கூடயே நீங்கள் போகணும். எப்படி சொல்கிறதுனா, அந்த ப்ரீத்தை நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி அது கூடயே போகணும். எப்படின்னா, ப்ரீத் இன் பண்ணும்போது உள்ள மூச்சு இழுக்கும்போது அது கூடயே போகணுமே தவிர அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நீங்கள் போகக்கூடாது. கண்ணை மூடிட்டு வந்து நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரெத். ஆனால் புத்தர் வந்து எக்ஸாஸ்டிவாக சொல்லலை. என்ன அப்படின்னா, ப்ரீத் அப்சர்வ் பண்ணுங்கள், மூச்சு இழுக்கிறதையும் மூச்சு விடுறதையும் வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் வந்து புத்தர் சொல்லியிருந்தார். ஆனால் ஓஷோ சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் மூச்சு இழுத்து திருப்பி விடும்போது இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது அந்த மூச்சு இழுக்கும் போதும் சரி மூச்சு விடும்போதும் அந்த பர்டிகுலர் கேப்பில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அது வந்து இட்ஸ் டைம் ஆஃப் யுவர் டெத் அண்ட் ரீபர்த் அப்படிங்கிறாரு. எப்படின்னா, இப்போ நம்ம மூச்சு இழுக்கிறோம், மூச்சு இழுக்கும் போது ஒவ்வொரு டைம் மூச்சு விட்டதுக்கப்புறமும் ஒரு கேப் வருது இல்லை, அதாவது மூச்சு நான் விட்டதுக்கப்புறம் ஒரு கேப் கழிச்சு தான் திருப்பி மூச்சு இழுக்கிறேன். ஸோ அப்போ நான் மூச்சே விடாமல் இருக்கிற டைம் வந்து நான் டெத்து, லிட்டரலி நான் உயிரோடவே இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம எப்போ ப்ரீத் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து வி ஆர் அலைவ் அப்படிங்கிற மாதிரியும், ஒவ்வொரு டைமும் இறந்து திரும்பி பறக்கிறது தான் வந்து ப்ரீத்திங் ப்ராசஸ். ஸோ திருப்பி நீங்கள் ரீபார்ன் ஆகிறது, டெத் ஆகிறது, இந்த ரெண்டையும் நீங்கள் உணர்ந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, மூச்சை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு டைமில் உங்களால் வந்து அந்த கேப்பையே உணர முடியும். நீங்கள் வந்து மூச்சு உள்ளே போகிறதையும் மூச்சு வெளியே வரதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது மூச்சு விடாமல் ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தட் இஸ் த ஃபஸ்ட்டு மெடிடேஷன் டெக்னிக். இது வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ கைஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதை விட எப்படி பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும். இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் அமைதியாக வந்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் கூட ட்ரை பண்ணுங்கள் டெய்லி காலையில். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லைக் எப்படி சொல்கிறது, மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதை விட்டுட்டு மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. ஒரு பயங்கரமான ஒரு நிலை நீங்கள் அடையலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக் என்னென்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை மூளை யூஸ் பண்ணின்னு சொல்கிறத விட உங்கள் இதை அப்சர்வ் பண்ணுங்கள், உங்கள் மூச்சை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம வந்து டெய்லி அதை பண்ணுறோமான்னு கேட்டால் டெய்லி 24 மணி நேரம் நம்ம மூச்சு விட்டுட்டு தான் இருக்கோம். மூச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கான்சியஸாக இருக்கும்போது, அதாவது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் மூச்சு விடுறேன், சப்போஸ் இப்போ பெட்டில் படுத்துனேன் அப்படின்னாலும் நான் மூச்சு விடுவேன். ஸோ அப்போ மூச்சு விடுறதுங்கிறது நான் படுக்கும் போதும் நடக்குது, நான் முழிச்சிருக்கும் போதும் நடக்குது. அப்போது இட்ஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ். அந்த நெவர் எண்டிங் ப்ராசஸை நம்ம எவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் லைக் வாட்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ ட்ரை அப்சர்விங் யுவர் பிரெத் அண்ட் தென் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெடிடேஷன் அந்த ஒரு நிலையை அடைகிறீங்களான்னு பார்ப்போம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்படி வேணால் உட்காந்துக்கோங்க, எப்படி நார்மலாக உட்காரவங்களோ அப்படி உட்காந்துட்டு இப்படி ப்ரீத் இன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீத் இன் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இல்லாமல் அந்த ஒரு ப்ரீத் இன் பண்ணும்போது அந்த காற்று போகும்போது உள்ளே இழுக்கும்போது நீங்கள் அது கூடயே ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து புரியும். அந்த கான்செப்ட் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 20 மினிட்ஸ் பண்ணி பாருங்கள், ஒரு 5 நாள் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் வந்து மொத்தம் 112 டெக்னிக்ஸ் இருக்குங்க. ஸோ எல்லா டெக்னிக்குமே எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். உங்களால் அந்த மெடிடேஷன் அந்த ஃபீலை உணர முடியல அப்படின்னா வந்து மற்ற மெடிடேஷன் டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றதும் நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் கீப் ஆன் ட்ரைங். பட் திஸ் இஸ் த பேசிக் அண்ட் வெரி சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக். புத்தர் அட்டைன் பண்ண ஒரு விஷயம், அது அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து புத்தரே வந்து ஒரு ஞானம் அடையிறதுக்கு 35 வயசு இருக்குது. கிட்டத்தட்ட 29 வயசுலேருந்து 6 வருஷம் வந்து மனுஷனுக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலை. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான், பி அவேர் ஆஃப் யுவர் பிரெத். அதுதான் வந்து புத்தர் சொன்னார். நீங்கள் வந்து உங்களோட சுவாசத்தை நீங்கள் அவேர்னஸோட கவனிங்க. உங்கள் சுவாசத்தை கவனிக்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்து பேசிக் டு த மெடிடேஷன், ஃபஸ்ட்டு மெடிடேஷன் டெக்னிக். ஸோ யா கைஸ், இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து இந்த ஃபர்தர் நான் ஓஷோட டெக்னிக்ஸ், இந்த பேசிக் மெடிடேஷன் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு கற்றுத்தரணும், உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இல்லை வழக்கம் போல் பார்க்குற 10 பேர் பார்த்துட்டு ஓகே ப்ரோன்னு சொன்னாலும் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ மை அதர் புக் ரிலேட்டட் ரிவ்யூஸ் அண்ட் சம்மரிஸ் நீங்கள் செக் பண்ணணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் ஓஷோவை பற்றின இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது போட்டிருந்தேன், நீங்கள் பாருங்கள், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் ஆர் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் ஃபர்தர் அபவுட் எவ்ரிதிங். ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய புக்கு, ஆக்சுவலாக எக்ஸாஸ்டிவான புக்கு. ஸோ நான் படித்ததை பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான் இருக்குது ஃபஸ்ட்டு மெடிடேஷன் டெக்னிக், இவ்வளோ தான். ஸோ அதுக்கடுத்து ஒன்றா வந்து நம்ம பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு, என்னென்ன ஃபிலாசபி இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருந்தேன் போன வாரம் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தரோட புக்கை படிச்சிருந்தேன், த ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. தட் கை இஸ் அன் இன்டெலெக்சுவல் கை ஃப்ரம் ஸோ நம்ம இந்தியா தான், இவரும் வந்து இந்தியா தான். இந்தியாவில் இருக்கிற கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர்ஸ் ஆஃப் அவர் டைம் இவங்க ரெண்டு பேருமே வேறு மாதிரி. ஓஷோ வந்து மெடிடேஷன் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணமூர்த்தி வந்து நம்மளே வந்து லைஃப்பை கொஸ்டின் கேட்க வைப்பார்.
லைக் லைஃப் ஒரு சஃபரிங் தான் அப்படிங்கிற புத்தர் அதுதான் சொன்னார், லைஃப்ன்றது ஒரு சஃபரிங் தான் அப்படிங்கிறது தான் புத்திஸ்ட் பிரின்சிபல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிலாசபிக்கல் விஷயங்களும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கைண்ட்லி செக் அவுட் மை சேனல் அண்ட் போஸ்ட் யுவர் ஒப்பீனியன்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். எஸ்.